ஷூட்டிங் நத்திங். காதெல்லாம் 2 பேர் இருக்கணும், பேலன்ஸே இல்லை. ஆஃப்டர் பாயிண்ட் என்னடா அது நானே இங்கே பாருங்கள் கப்பில் ஊற்றி ஊற்றி உங்கள் கப்பு ட்ரை ஆயிடுச்சு. நீங்கள் ஆஃப்டர் பாயிண்ட் இப்போ என்ன பண்ணீங்க, அந்த கப்பை தனியாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க. ஓகே தேவையில்லை எனக்கு, என் கப்பை நானே வச்சுக்கிறேன், உனக்கே கொடுத்துட்டு இருந்தா எனக்கு யார் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வந்துச்சு. அதனால் நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. அதுதான் இந்த பர்சனுக்கு பெரிய ஷாக்கிங் மூமெண்ட். அதுலேருந்து இந்த பர்சன் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. லிட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ டைம் அவுட், நாட் அ குட் பை, ரைட்? இதுதான் அவங்களோட கொஷின். இப்போது இது வந்து டைம் அவுட் தான், குட் பை இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. இது வந்து அவங்களோட கொஷின். இப்போது உங்களோட என்ன வார்த்தை அவங்கள தச்சது? பிளாக்கேஜ். ஐ மிஸ் த டைம்ஸ் வி ஷேர்ட். இட்ஸ் அ பிளாக்கேஜ். நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே. ஐ விஷ் வி ஹேட் ட்ரைட் அ லிட்டில் பிட் ஹார்டர், லிட்டில் பிட் லாங்கர். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஹார்டாக ட்ரை பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிட்டீங்க, அங்கேருந்து எந்த எமோஷனல் சப்போர்ட்டும் இல்லை, நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பர்சன் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறாங்க, நான் இன்னும் கொஞ்சம், நீ வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ணியிருக்கணும். இட்ஸ் லைக் அ ப்ளேம் கேம். இதெல்லாம் வந்து பாஸ்டில், பட் இப்போ இல்லை. நீங்கள் சொன்ன என்ன வார்த்தை இந்த பர்சன் இப்போ தச்சிருக்கு, அதை தான் நான் தேடுறேன். அது வந்து வெளியில் வர மாட்டேங்குது, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து பிடிச்சிட்டேன் 5 of Pentacles. நீங்கள் வந்து நத்திங் இஸ் எவர் ஆஸ் ஹோப்லெஸ் ஆஸ் இட் சீம்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப நாள் காத்திருந்தீங்க இந்த பர்சனுக்காக. இந்த பர்சன் பேசாமல் போயிருக்கலாம், காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் போயிருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் இந்த பர்சனுக்காக காத்துட்டு இருந்திருக்கீங்க. சிச்சுவேஷனை வச்சு அவங்கள டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க. ஆனால் இந்த பர்சனோட ஈகோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான், ஒரு குளிரில் நடுங்கிற குளிரில் ஒரு இது கதப்பான ஒரு இடத்துலேருந்து வெளியில் தள்ளி கதவை சாத்தினா என்ன நடக்கும்? நீங்கள் ரொம்ப நாள் காத்திருந்தீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுக்கு மேலே காத்துட்ருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்த வாட்டி நீங்கள் விலகிட்டீங்க. ஆனால் செமத்தியாக செஞ்சுட்டு விலகியிருக்கீங்க. அன்றைக்கி எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து கேட்டுட்டீங்க. நான் வந்து உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உன்கிட்ட வந்தேன், உன்னை நம்பி வந்தேன், இந்த பாதை எவ்வளோ கடினமாக இருந்தது, இதெல்லாம் தாண்டி நான் வந்தேன். ஆனால் வந்து என் நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. சுத்தமாக வந்து உன் மேலே இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. இனிமேல் வந்து நீ வரதும் நீ இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் எனக்கு ஒன்று தான். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த கனெக்ஷனில் நீ இல்லவே இல்லை. காதலில் நான் மட்டுமே இருந்தேன், இப்போது அந்த காதலில் நான் மட்டுமே இருந்துக்கிறேன், என்னை நானே நேசிச்சுக்கிறேன், நீ அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே நீ இல்லவே இல்லை. இதில் எதுக்கு நான் மட்டும் காதலிச்சிட்டு ஒன் சைட் லவ், இது வந்து நீ இருக்கையா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, எதுக்கு இந்த தேவையில்லாத ட்ராமா அப்படின்னு நீங்கள் சுத்தமாக கட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டீங்க. ஆஃப்டர் பாயிண்ட் உங்கள் பொறுமை எல்லாம் கடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பர்சன் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்து புலம்ப ஆரம்பித்து இப்போ வந்து இங்கே நின்றுட்டுருக்கு.